முக்கியமாக இன்றைய காலகட்டம் என்பது 2-3 விடயங்கள் தொடர்பாக பேசப்படுகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. தமிழ் மக்கள் மத்தியிலிருந்தும் சிங்கள மக்கள் மத்தியிலிருந்தும் மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்றது. அதேபோல இரண்டாவதாக புதிய அரசியல் சாசனம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும். அந்த புதிய அரசியல் சாசனத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற இன்னொரு விடயமும் இன்று பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. மூன்றாவதாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவது மாத்திரமல்ல, அதற்கு பதிலீடாக இன்னும் ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்று வரக்கூடாது என்ற ஒரு விடயமும் இன்றைக்கு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. பாட்டும் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஏறக்குறைய தமிழ் அரசியல் சுதந்திரம் அடைந்த நாள் தொடக்கம் எங்களை பொறுத்தமட்டில் போராட்டம், விடுதலை, இதுதான் முக்கியம். முதலாவது சட்டமே இந்த நாட்டிலே வந்த பாகிஸ்தானிய இந்திய குடியுரிமை சட்டம். அதுவும் எங்களுக்கு விழுந்த ஒரு அடி. ஏறக்குறைய 10 லட்சம் மக்கள் தங்களுடைய வாக்குரிமைகளை இழந்தார்கள், பிரஜா உரிமையை இழந்தார்கள். அதே போல் தொடர்ந்து வந்த ஒவ்வொரு அரசும், பண்டாரநாயக்க சிங்கள மாத்திரம் சட்டத்தை கொண்டு வந்தார். பின்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வந்தார். இப்படியாக கொண்டு வந்து பல இளைஞர்களுடைய படிப்புரிமையை பறித்தார்கள். இப்படியாக அனைத்து அரசுகளுமே தமிழ் மக்களுடைய உரிமைகளை பறிப்பதிலேயே நின்றிருக்கின்றது. அந்த காலகட்டங்களிலெல்லாம் தமிழர்கள் மத்தியிலே தமிழர்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு மிக தீவிரமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அன்று தொடக்கம் இன்று வரை காலத்துக்கு காலம் பல கூட்டமைப்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆயுத போராட்ட காலத்தில் கூட 5-6 இயக்கங்களாக பிரிந்து அப்போது கூட கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. ஆயுத குழுக்களிலே உருவாக்கப்பட்டு அந்த கூட்டமைப்புகள் கலைந்து போன, எப்படி அரசியல் கட்சிகளில் இருந்த கூட்டணிகள் கலைந்து போயினவோ அதே போல் ஆயுத குழுக்கள் மத்தியிலே இருந்த கூட்டணிகளும் கலைந்து போயின. மாறி மாறி கருத்துரைகள், அதே போல இன்றைய மாநாட்டு தீர்மானம் என்பன வெளிப்படுத்தப்பட இருக்கின்றது. அந்த வகையில் திரு சிஸ்தாத்தன் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் திரு வேந்தன் அவர்களே, நிறைவேற்ற குழு உறுப்பினர்களே, மாவட்ட குழு உறுப்பினர்களே, கௌரவ உள்ளூராட்சி சபையின் தவிசாளர்களே, உபதவிசாளர்களே, கௌரவ உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இங்கே எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு உள்ளூராட்சி உறுப்பினர்களின் பொறுப்பு கடமை. இந்த காலகட்டத்தில் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் கடந்த காலத்தில் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் அல்லது உள்ளூராட்சி சபைகளுக்கு இருந்த அதிகாரங்களிலிருந்து வேறுபடுகின்றது. இந்த இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய என்பிபி அல்ல ஜேவிபி அரசாங்கம் இந்த மக்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களை, பிரதிநிதிகளுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களை பறித்தெடுக்கும் ஒரு போக்கிலேயே அவர்கள் சென்று கொண்டிருப்பதால் இந்த உள்ளூராட்சி சபைகள் மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் செயல்பட முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில்தான் உள்ளூராட்சி சபைகள் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த பிரஜாசக்தி என்ற போர்வையில் ஒரு கட்சி அரசியல் தான் அங்கே செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்க முனைகின்றார்கள். இது
தேசிய மட்டத்திலும் கூடி பிராந்திய மட்டங்களிலும் கூடி ஏராளமான விமர்சனங்கள் முன்வைத்தாலும் அவர்கள் அதிலிருந்து பின்வாங்குவதாக தெரியவில்லை. கிராம மட்டங்களில் கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே சில உள்ளூராட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்டது போல அவர்களுக்கு அந்த கட்டமைப்புக்குள் தங்களது கட்சியாரை போடுவதற்கு கூடி ஆக்கள் இல்லை. மாற்று கட்சி ஆக்களை தான் தேடுகிறார்கள். அது ஆபத்தானது என்றும் இங்கே உணர்த்தப்பட்டது. இப்போ உள்ளூராட்சி சபைகள் வரி வருமானத்தில் இயங்குவதென்றால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் ஒரு சில சபைகளுக்குத்தான் அதிக வரி வருமானத்தில் ஓரளவுக்கு மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு சேவைகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் கூடி ஒரு மட்டுப்படுத்த அடுத்த 4 வருடங்களில் உள்ளூராட்சி சபைகளின் பணிபுரியும் சகல ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் உள்ளூராட்சி சபைகளே சம்பளம் வழங்க வேண்டும் என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் உள்ளூராட்சி வருமானங்களில் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு வருடங்களாக அவர்களுக்கு அளிக்கப்படும் நிதி ஒதுக்கப்படும் நிதி குறைக்கப்படும். ஆகவே கடைசியாக சம்பளம் மக்களிட வரிப்பணத்தில் உள்ளூராட்சி சபைகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளம் கொடுக்கத்தான் போதுமானதாக இருக்கும். மக்கள் செயல்பாடுகள் அரிதாகவே இருக்கும். கடந்த காலங்களில் குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பிரதேசத்தில் விசேடமாக பல உதவி திட்டங்கள் மானிய அடிப்படையிலும் இலகுகடன் அடிப்படையிலும் பெறப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஏராளமான உள்ளூராட்சி சபைகள் மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளை திறம்பட செய்வதற்குரிய அளவுக்கு நிதி வளங்கள் இருந்தது. என்னை பொறுத்தவரை இன்றைய இந்த அரசாங்கம் நிதி நெருக்கடிக்குள் உள்ளாகி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் IMF போன்றவர்கள் நிபந்தனைகளை முழுமையாக சரணாகதி அடைஞ்ச நிலையில் வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்ட இருந்து நிதி பெறுவது நடைமுறையில் சாத்தியமில்லை. அதனால் நான் கருதுகின்றேன் அந்த விசேட நிதி ஒதுக்கீடுகள் உள்ளூராட்சி சபைகளுக்கு கிடைக்காட்டி அந்த உள்ளூராட்சி சபைகள் தங்களோட மக்களிட வரிப்பணத்தில் 1 கிலோமீட்டர் வீதியை போடுறதே கடினமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு 1 கிலோமீட்டர் காப்பட் ரோட் போடுறோன்னா குறைஞ்சது 60 மில்லியன் வேணும். அந்தளவுக்கு நிதி வருமானங்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கு கிடைக்க மக்களிட வரிப்பணத்திலிருந்து கிடைப்பது சாத்தியமில்லை. ஆகவே சேவைகள் மக்களுக்கான சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனால் உறுப்பினர்களுக்கு கௌரவ உறுப்பினர்களுக்கு சவால்கள். மக்கள்கிட்ட நாங்கள் உங்களை உறுப்பினராக்கி அனுப்பியிருக்கிறோம், என்ன செய்கிறீங்கள்? மக்களுக்கு இந்த நிதி வளங்கள் இது தொடர்பான செய்திகள் அல்லது தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அப்போ இந்த சூழலில் தான் எண்ணெய தமிழ் தேசிய கூட்டணியின் நூற்றுக்கணக்கான கௌரவ உறுப்பினர்கள் முகம் கொடுத்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் தான் இருக்கின்றது. இருந்தாலும் நிலைமைகளை நாங்கள் எதிர்கொண்டாக வேண்டும். இந்த எங்களுக்கு கிடைச்ச உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரங்கள் அல்லது பிரதிநிதித்துவம் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் எண்ணெய தமிழ் தேசிய கூட்டணியை எதிர்காலத்துக்கு கொண்டு செல்வதற்கு கிராம மட்டங்களில் செயல்பட்டு அதை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு தான் இருக்குது, உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுக்கு தான் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கிராமத்துக்குள்ளே மக்களோடு மக்களாக வட்டாரம் ரீதியாக மக்களினோடு இருந்து செயல்படுற நீங்கள் உங்களது செயல்பாடுகள்லாம் கட்சியின் கிராம மட்ட அடித்தளத்தை பலப்படுத்த முடியும். அதற்கு உழைக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. முதல்ல நான் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லியாக வேண்டும். நீங்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டது உங்களை பிரதித்துவப்படுத்துகிற கட்சி தான் உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் எல்லோரும் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள். அது மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்றைக்கு
கூட்டத்தொடரின் போது பல விமர்சனங்கள் கருத்துக்கள் வைக்கும்போது கட்சியின் கட்டுப்பாடுகளை கேள்விக்குட்படுத்துகிற மாதிரியான சில கருத்துக்களும் கூடி அவதானிக்கப்பட்டது. முதல்ல நீங்கள் கட்சிக்கு கடமைப்பட்டவர்கள், கட்டுப்பட்டவர்கள். கட்சி எடுக்கும் தீர்மானத்துக்கு அதை செயல்படுத்துபவர்கள் நீங்களாகவே இருக்க முடியும். சில நேரங்களில் கட்சி எடுக்கும் முடிவு அல்லது கூட்டுத் தலைமைகள் அல்லது நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கும் அல்ல மாவட்ட குழுக்கள் எடுக்கும் முடிவு உங்களுக்கு அதிருப்தியாக இருந்தால் அதற்கான களம் இருக்கின்றது. நிச்சயமாக இது ஒரு கட்சியின் பேரிலேயே ஜனநாயகம் என்றதான் முன்னுக்கு இருக்கு. ஜனநாயக ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி, ஜனநாயகத்தை மதிக்கும் ஒரு கட்சி, கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுக்காட்டி இந்த ஜனநாயகம் என்ற பேர் முன்னுக்கு இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் விவாதிக்கலாம், உங்களது கருத்துக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு தான் கட்டமைப்புகள், பிரதேச மட்ட கட்டமைப்பு, மாவட்ட மட்ட கட்டமைப்பு, நிறைவேற்றுக்குழு கட்டமைப்பு, கட்சி இணை தலைமை கட்டமைப்பு என்று பல்வேறு வடிவங்களில் கட்டமைப்புகள் இருக்கின்றன. இது விவாதிக்கப்பட்டு உங்களது ஒவ்வொருதற்ற கருத்து உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது கட்சியின் தலைமைகளுக்கு அந்த பொறுப்பு இருக்க வேண்டும். சில எங்களது கட்சியின் செயலாளர் நாயம் அவர்கள் குறிப்பிட்டது போல சில கட்டுக்கோப்புகள் மீறப்பட்டிருக்கின்றது. கடந்த உள்ளூராட்சி சபைகளில் வரவு செலவு திட்ட விடயங்களில் கூடி கட்சியின் தீர்மானங்கள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது என்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நடந்துதான் இருக்கின்றன. நாங்கள் அதை எல்லாம் விமர்சனம், சுய விமர்சனத்துக்கூடாக அதை களைய வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. நாங்கள் இந்த கட்சியை மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்று தமிழ் மக்களின் ஒரு பிரதான தரப்பாக, ஏனென்றால் நாங்கள் ஒரு கட்சி தான், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் இன்றைய தமிழர் அரசியல் பிறப்பிலே ஒரு கூட்டணியாக, கூட்டணி தலைமைகளுக்குள் ஒரு நெருக்கமான உடன்பாட்டான ஒரு ஐக்கியத்துக்கூடாக செயல்படும் ஒரு தரப்பாக நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். இன்றைக்கு சில கட்சிகளுக்குள்ள உள்முரண்பாடுகளால் மாவட்ட ரீதியாக எல்லாம் பிளவுபட்டு போயிருக்கின்றார்கள். சில கூட்டென்று அறிவித்தாலும் அவர்கள் தனிநபர்கள்தான், நபர்களின் கூட்டை தவிர கட்சிகளின் கூட்டு அல்ல. நான் இதுக்கு மேலே நான் விரிவாக போக விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்கள் எப்பயும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் பரப்பிலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு ஒருமித்த கருத்தோடு செயல்பட வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் தான் கூடுதலாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற கட்சியாக இருக்கின்றோம். ஆகவே அவர்களின் விமர்சனங்கள் எங்களை தாழ்த்திவிட வேண்டாம். சில பேர் கசப்பிருக்கின்றது. உள்ளூராட்சி சபைகளிலே நாங்கள் சில கட்சிகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருப்போம். ஒரு கட்சியோடு நாங்கள் ஒரு புரிந்துணர்வுக்கு வந்திருக்கின்றோம் என்ற விடயம் அங்கே எல்லா மட்டத்திலேயும் பின்பற்றப்படுவதில்லை. குறிப்பாக நான் கிளிநொச்சி மாவட்டத்தை சொன்னால் கடந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளில் நாங்கள் உண்மையிலே அந்த சபை தமிழரசு கட்சி, கிளிநொச்சி தமிழரசு கட்சிகிட்ட இருக்கிறபடியால் நாங்கள் அதை எதிர்த்தே ஆக வேண்டிய நிலைமை தான் எங்களோட உறுப்பினர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் ஒன்று உறுப்பினர்கள் என்ற ஒரு மதிப்பில்லை, மற்றது அந்த நிதி ஒதுக்கீடுகள் பாரபட்சம். ஆகவே நாங்கள் எதிர்த்தே ஆக வேண்டும் என்று உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அந்த கருத்தை தான் கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அந்த கட்டத்தில் நாங்கள் தமிழரசு கட்சியோடு ஒரு சில இணக்கப்பாட்டோடு கண்டபடியால் நாங்கள் அந்த ஆதரிக்க முடியாத சூழலில் நாங்கள் அதை நடுநிலைமை வகித்து எங்களது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினோம். அதை நாங்கள் தமிழரசு கட்சி தலைமைக்கும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து அப்படி இருக்க முடியாது. இது சில இடங்களில் விமர்சனங்கள் இருக்கின்றன. கருத்துரை பற்றியில் எங்களோட
கௌரவ உறுப்பினர்களுக்கு விமர்சனம் இருக்கின்றது. கடந்த சில ஒரு மாதங்களுக்கு முன் நடைபெற்ற நிகழ்வுகள், இதுபோன்ற கிழக்கு மாகாணத்திலேயும் மன்னாரிலேயும் கூடிய சில பிரச்சனைகள் இருக்கின்றது. இதுகளையும் கடந்து தான் நாங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு கூட்டு முன்னணியாக இருக்கும்போது இந்த சவால்கள் எதிர்பார்க்கப்படுவது தான். இதையும் கடந்து சென்று தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த பிரஜாசக்தி என்ற விஷயம் இங்கே ஏராளமான உள்ளூராட்சி உறுப்பினர்கள், அது எங்களுக்கு விடுக்கப்பட்ட சபைகளுக்கு விடுக்கப்பட்ட சவால் மட்டுமல்ல, இந்த அவர்களுடன் இணைந்து அநியாயத்துக்கு எதிராக அவர்களும் சேர்ந்து குரல் கொடுத்தவர்களால் இன்றைக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு கடந்த காலத்தில் இருப்பவர்களை விட இந்த ஆட்சியாளர்கள்தான் ஒரு அரசாங்கத்தை கட்சி அரசியலாக கொண்டு செல்கின்றார்கள். இதற்காகத்தான் அவர்கள் பல விடயங்களை சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போ மாநசபை தேர்தல் நடத்த வேண்டும், என்ன 100% வீதாசார அடிப்படை என்றால் என்ன, எல்லை நிர்ணயம் இருக்கிறதே சரியென்றெல்லாம் எங்களோடு சேர்ந்து குரல் கொடுத்து போட்டு இப்போ மாகாண சபை ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக மறுப்பை, ஒரு தேர்தலை நடாத்தாமல் இது ஒரு ஜனநாயக விரோத செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போதான் புதுசாக எல்லை நிர்ணயம் என்ற ஒரு காலத்தை இழுத்தடிக்கும் ஒரு போர்வையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல் அரசியல் அமைப்பை மாற்றுவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு 1.5 வருஷமாகின்றது. அது தொடர்பான எந்த ஆரம்ப இது கூடி இல்லை. அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் என்றால் அரசியலமைப்பு மாற்றம் ஏன் இந்த நாட்டுக்கு தேவைன்னா, முக்கியமாக தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு தான் அரசியல் முக்கியமான விடயமாக அரசியலமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் தமிழ் தரப்போட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அவர்கள் ஆரம்பிக்கவும் இல்லை, கருத்தையும் கேட்கவில்லை. தமிழ் கட்சிகள் நாங்கள் ஒரே கருத்தோடு இருக்கிறோம். இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வென்றால் தமிழர்களின் அபிலாசையான, இன்றைக்கு பிரகடனத்திலேயும் சொல்லப்பட்ட மாதிரி சமஷ்டி முறையிலான வடக்கு கிழக்குங்களை தாயக பிரதேசமாக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்டமைப்பைத்தான் தமிழ் மக்களின் அபிலாசை என்றதை நாங்கள் ஒரே குரலில் சொல்லிட்டோம். வேறு கட்சிகள் வேறு விதமாக சொன்னாலும் எல்லாற்ற கருத்தும் இதில் மாற்று கருத்தாக இருக்க முடியாது. எல்லோரும் ஒரே குரலில் நாங்கள் நிற்கிறோம். இதில் போய் நாங்கள் இருந்து கதைக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் நாங்கள் கருத்தை தெளிவாக சொல்லியாச்சு. ஆனால் இது தொடர்பாக இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை எப்படியான அரசியலமைப்பு மாற்றம் கொண்டு வர போகிறோம் என்றதை பற்றி வாயே திறக்க இல்லை. பொதுவாக சொல்லி நம் தமிழர்களின் அடிப்படை உரிமைகள், இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய அரசியலமைப்பு தீர்வை தான் கொண்டு வருவோம் என்று சொல்லி நம், ஆனால் ஆட்சிக்கு இன பகைமையை ஏற்படுத்தக்கூடிய, இன ஐக்கியத்தை குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு கிட்டடியில் அந்த கிபிலோயா திட்டம் ஒரு நல்ல உதாரணம். அவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய பிரதேசங்களிலிருந்து தமிழர்களை இல்லாமல் ஒழிக்கும் செயல் திட்டங்களுக்குத்தான் அவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். ஆகவே நிற்கிறார் நினைக்கிறேன். நான் நிறைய நேரம் எடுக்கையில் இன்னும் இணைத்தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். முக்கியமாக நான் இதில் கூட வலியுறுத்த விரும்புவது, கட்டமைப்பு பலம்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை அடுத்த கட்டத்தின் ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லும். அந்த பலம் இதிலே இருக்கக்கூடிய இந்த பேராளர் மாநாட்டில் கலந்து கொண்ட கட்சி இணைத்தலைவர்கள், நிறைவேற்ற குழு உறுப்பினர்கள், மாவட்ட குழு உறுப்பினர்கள், கௌரவ உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், நீங்கள் தான் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஆகவே இந்த கூட்டத்தில் நீங்கள் திடசந்தப்பமாக இந்த கூட்டணி இது ஒரு வரலாற்று தேவை. இந்த கூட்டணி பெறப்படுவது இதற்கூடாகத்தான் ஐக்கியத்துக்கான ஒரு சிறந்த, ஏனென்றால் கடந்த பல ஐக்கியங்களை கடந்து தான் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இப்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றது.
அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு, ஆகவே அந்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டதை பலப்படுத்தி இன்னும் முன்னேற்றகரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்வதோடு, நீங்கள் இங்கே சொன்ன விமர்சனங்கள், பல உள்ளூராட்சி உறுப்பினர்கள் சில விமர்சனங்களை, ஆக்கபூர்வமான விமர்சனங்களை இங்கே முன் வச்சிருக்கின்றார்கள். அதை இந்த பேராளர் மாநாடு இணை தலைவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், அல்லது இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, வேந்தன் அவர்களே, சந்திரகுமார் அவர்களே, அத்துடன் இங்கே இருக்கின்ற மிக பெருந்தொருளாக இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து விட்டார்கள் தான் நினைக்கின்றேன். குறைந்து கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களுடைய மாநாட்டின் தவறல்ல, நேரத்தின் தவறு நினைக்கின்றேன். மிக நீண்ட நேரமாக காத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் செல்ல வேண்டிய காரணங்களால் போயிருக்கலாம். இருந்தாலும் மற்றும் பலர் இருக்கின்றார்கள். ஜனா இருக்கிறார், ஆனந்தன் இருக்கிறார். இப்படியாக அரசியல் களத்திலே மிக நீண்ட காலம் தங்களுடைய செயல்பாட்டுக்களை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள், தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த கூட்டணி மிக பலமான ஒரு கூட்டணியாக வளருவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் செயல்பாட்டும் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஏறக்குறைய தமிழ் அரசியல் சுதந்திரம் அடைந்த நாள் தொடக்கம் எங்களை பொறுத்தமட்டில் போராட்டம், விடுதலை, இதுதான் முக்கியம். முதலாவது சட்டமே இந்த நாட்டிலே வந்த பாகிஸ்தானிய இந்திய குடியுரிமை சட்டம். அதுவும் எங்களுக்கு விழுந்த ஒரு அடி. ஏறக்குறைய 10 லட்சம் மக்கள் தங்களுடைய வாக்குரிமைகளை இழந்தார்கள், பிரஜா உரிமையை இழந்தார்கள். அதே போல் தொடர்ந்து வந்த ஒவ்வொரு அரசும், பண்டாரநாயக்க சிங்கள மாத்திரன் சட்டத்தை கொண்டு வந்தார். பின்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வந்தார். இப்படியாக கொண்டு வந்து பல இளைஞர்களுடைய படிப்புரிமையை பறித்தார்கள். இப்படியாக அனைத்து அரசுகளுமே தமிழ் மக்களுடைய உரிமைகளை பறிப்பதிலேயே நின்றிருக்கின்றது. அந்த காலகட்டங்களிலெல்லாம் தமிழர்கள் மத்தியிலே தமிழர்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு மிக தீவிரமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அன்று தொடக்கம் இன்று வரை காலத்துக்கு காலம் பல கூட்டமைப்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆயுத போராட்ட காலத்தில் கூட 5-6 இயக்கங்களாக பிரிந்து அப்போது கூட கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. ஆயுத குழுக்களிலே உருவாக்கப்பட்டு அந்த கூட்டமைப்புகள் கலைந்து போன, எப்படி அரசியல் கட்சிகளில் இருந்த கூட்டணிகள் கலைந்து போயினவோ அதே போல் ஆயுத குழுக்கள் மத்தியிலே இருந்த கூட்டணிகளும் கலைந்து போயின. மாறி மாறி பழக்கம் வந்திருக்கின்றது, மக்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் என்றுமே எல்லாரும் ஒரு ஒன்றுபட்ட அமைப்பின் கீழ், சக்தியின் கீழ் செயல்பட வேண்டும். செயல்படுவதன் மூலம் இந்த இழந்து போன உரிமைகளை பெறுவதற்காக எங்களால் தீவிரமான ஒரு சக்தியாக போராட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் அந்த ஒற்றுமை குலைந்து போகின்ற போது நாங்கள் பலவீனமாகவே வந்து கொண்டிருந்திருக்கின்றோம். ஒவ்வொரு காலத்திலும் எங்களுடைய ஒற்றுமை குலைந்து கொண்டு போகின்ற போது சிங்கள தலைமைகள், அரசுகள் எங்கள் மேல் தங்களுடைய இந்த ஆக்கிரமிப்புக்கு காட்டுகின்ற தன்மையை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இன்று ஒவ்வொரு காலத்திலும் அது முக்கியமாக இருந்தாலும் இன்று மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நீண்ட காலத்துக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தாலும் இயங்காமல் இருந்து கொண்டிருந்தது. கடந்த
3 வருடங்களுக்கு முன்பு அதனுடைய தேவை, அது இயங்க வேண்டியதனுடைய தேவை, தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஒரே கூட்டமைப்பில் இயங்க வேண்டிய தேவை ஒன்று மிக தீவிரமாக உருவாகியது. ஆகவேதான் நாங்கள் 5 கட்சிகள் என்று கூறுகின்ற போது 5 முன்னநாள் விடுதலை இயக்கங்கள் அல்லது போராட்ட இயக்கங்கள் ஒன்றாக கூடி இந்த அமைப்பை உருவாக்கினோம். இந்த 3 வருட காலத்துக்குள்ளேயும் நாங்கள் ஒரு பலம் பொருந்திய சக்தியாக, முழுமையான பலம் அல்ல, அந்த 3 வருட காலத்துக்கு ஏற்ற பலத்தை பார்க்கின்ற போது ஒரு பலம் பொருந்திய சக்தியாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே வடகிழக்கிலே ஆகக்கூடிய ஆசனங்களை பெற்ற 2வது இடத்தை பெற்ற ஒரு கட்சியாக உருவானோம். தமிழ் கட்சிகளுக்குள்ள உருவாகி இருக்கின்றோம் வடகிழக்கிலே. இப்படியாக இந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெற்று வருகின்றதற்கான காரணம் எங்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை. இந்த ஒற்றுமை நிச்சயமாக தொடர்ந்து இருக்க வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இடையிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். அவையெல்லாம் மாறி நாங்கள் மறந்து நிச்சயமாக ஒற்றுமையை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இந்த மக்களுக்காக விடுதலைக்காக போராடி தங்களுடைய உயிரையும் கொடுத்து போராடுவதற்கு தயாராக வந்த எங்களுடைய கட்சிகள், பல கட்சிகள், ஆயிரக்கணக்கான எல்லா இளைஞர்களை அர்ப்பணம் செய்துதான் இந்த கட்சிகள் எல்லாம் வந்திருக்கின்றது. நாங்கள் ஆரம்பித்த விடயங்கள் நடைபெறாமல் இருந்திருக்கலாம். நாங்கள் என்ன காரணத்துக்காக ஆயுத போராட்டத்தை எல்லாருமாக எடுத்தோமோ அது நடைபெறவில்லை. இருந்தாலும் இன்று இந்த ஜனநாயக ரீதியிலே ஆக குறைந்த அந்த இழந்த உரிமைகளை திரும்பமாவது பெறுவதற்கு எங்கள் மத்தியிலே அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். அதை நாங்கள் நிச்சயமாக செயற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய விருப்பம். இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், முக்கியமாக இந்த தேர்தல் காலங்களிலே எங்களுடைய ஒற்றுமையிலே கேள்விக்குறி எப்போதுமே விழுந்து கொண்டிருக்கும். அது எங்கள் ஐவர் மத்தியிலுமே இருக்கின்றதான் செய்கின்றது. எங்கு தேர்தல் களம் வருகிறதோ அப்போதுதான் அந்த ஒற்றுமை குலைகின்ற தன்மையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அநேகமாக நீங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீர்கள். நாங்கள் எல்லாருமே அதிலே எங்களுடைய பங்கையும் செலுத்தியிருப்போம். அதை ஒற்றுமையை குறைப்பதற்கான எங்களுடைய பங்கையும் செலுத்தியிருப்போம். இருந்தாலும் அந்த ஒற்றுமை குலைகின்ற பங்குகள் இருந்த செயற்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் திடமாக ஒற்றுமையாக இருந்திருக்கின்றோம் இதுவரை காலமும். ஆகவே தொடர்ந்து ஒற்றுமையை வலுப்படுத்தி இந்த ஒற்றுமை என்ற இந்த மந்திரம் மிக நீண்ட காலமாக சொல்லப்படுகின்றது. அதை மீறி ஆனால் எங்களுக்குள்ளே என்னை ஒரு நண்பரை கேட்டார், உங்களுக்குள்ளே சரியான ஒற்றுமை இல்லை, இருந்தால் நீங்கள் ஏன் இணைத்தலைவர்கள் என்று வருகிறீர்கள் என்று. ஒரு தலைவராக ஏன் வர முடியாது? அவர் நல்ல கேள்வி, உண்மையாக நல்ல கேள்வி. எங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கிறது என்றால் நாங்கள் அனைவருமாக ஒரே அமைப்பின் கீழ், ஒரே தலைமையின் கீழ் இன்று நாங்கள் 5 கட்சிகளும் பேரை சொல்லுகிறோம். இந்த கட்சி இருக்கிறது, இந்த கட்சிகள் சேர்ந்தது தான் கூட்டமைப்பு என்று கூறுவோமாக இருந்தால், ஏன் நாங்கள் அனைவருமாக கட்சிகள் இருப்பதிலே தவறில்லை, தனித்தனி கட்சியாக எங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது, அடையாளப்படுத்தி கொண்டு செயல்படுவது தவறு. ஆகவே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கு எங்களுடைய முழுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக மற்ற தலைவர்கள் ஒத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே ஒரு தவறுகள் நடக்கலாம். இருந்தாலும் வருங்காலங்களிலே நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் தமிழ் சமூகத்திலே இருக்கக்கூடிய உண்மையாகவே தமிழ் தேசியத்தை நம்பி இருக்கின்ற வேறு கட்சிகளும் இணைய வந்தால் அல்லது இணைப்பதற்கு நாங்களும் முயற்சி எடுத்து இணைத்து இதை ஒரு பலம் புரிந்த ஒரு கூட்டமைப்பாக ஆக்கி எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம், நான் கூறவில்லை உடனடியாக எல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்தவுடன் இந்த சிங்கள தலைமைகள் ஏதோ மனம் மாறி எங்களுடைய உரிமைகளை எல்லாம் தந்து விடுவார்கள் என்று. இருந்தாலும் அப்படியான ஒரு சரியான பலமான முயற்சி எடுக்கின்ற போது எங்களுக்காக பேசவல்ல வெளிநாட்டு சக்திகளும் எங்களுக்காக நன்றாக அதை
வலுப்படுத்துவார்கள் என்றால் இந்த காலத்திலே அவர்களுடன் கதைக்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற விஷயம் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5 பேர் இருக்கிறீர்கள், நீங்கள் 5 பேர் தான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எத்தனை எம்பி, ஒரு எம்பி ஆகவே நாங்கள் கட்சிகள் ஒற்றுமையாக இருப்பது மாத்திரமல்ல, மக்கள் எங்களை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கான செயல்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதன் மூலம்தான் மக்கள் நம்புவார்களோ இவர்கள் உண்மையிலேயே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் எங்கள் பின்னால் வருவதற்கு தயாராக இருப்பார்கள். இதை நாங்கள் தொடர்ந்து செய்து ஒரு சரியான ஒரு விடிவு காணும் வரையும் எங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தி, எங்களுடைய போராட்ட பலத்தை பலப்படுத்தி, தமிழ் மக்களுடைய இந்த விடுதலைக்கான பணியை செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முக்கியமாக இன்றைய காலகட்டம் என்பது 2-3 விடயங்கள் தொடர்பாக பேசப்படுகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. தமிழ் மக்கள் மத்தியிலிருந்தும் சிங்கள மக்கள் மத்தியிலிருந்தும் மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இப்பொழுது முன்னெழுந்திருக்கின்றது. அதேபோல இரண்டாவதாக புதிய அரசியல் சாசனம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும். அந்த புதிய அரசியல் சாசனத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற இன்னொரு விடயமும் இன்று பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. மூன்றாவதாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவது மாத்திரமல்ல, அதற்கு பதிலீடாக இன்னும் ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்று வரக்கூடாது என்ற ஒரு விடயமும் இன்றைக்கு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதனைப் போல மாகாண சபைகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் தமது அமைச்சுக்களுக்கூடாக இருக்கக்கூடிய அதிகாரங்களை பிடுங்குகின்ற நிலவரங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவையும் இருக்கின்றது. ஆகவே இவை அரசியல் ரீதியாக மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் இன்று கொண்டு வரப்பட்ட அந்த 15 தீர்மானங்கள் என்பது இதனை மையமாக வைத்துத்தான் இந்த 15 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய இன்றைய உடனடியான தேவைகள் என்ன, உடனடியான நோக்கங்கள் என்ன, எதிர்கால நோக்கங்கள் என்ன, திட்டங்கள் என்ன, இவற்றை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்பது மிக முக்கியமான விடயம். இந்த கடந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆரம்பித்த 3 வருட காலத்திற்குள் ஏற்கனவே கூறியது மாதிரி நாங்கள் ஒரு முக்கியமான 3 தேர்தலை சந்தித்தோம். ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தியது. தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை வெளியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் சிங்கள அரசுகள் தமிழ் மக்களினுடைய உரிமைகளை கொடுக்க தவறியதை வெளிப்படுத்தும் முகமாகவும் தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினோம். அதற்கு 2.25 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருந்தோம். அந்த பொது வேட்பாளரை நிறுத்திய பொழுது தமிழ் கட்சிகள் மத்தியிலும் அதற்கு எதிர்ப்புகள் இருந்தன. சிங்கள கட்சிகள் அதனை எதிர்த்தன. பல்வேறுபட்ட தரப்புகள் இருந்து எங்களுக்கு எதிர்ப்புகள் வந்த பொழுது கூட நாங்கள் எமது மக்களினுடைய அபிலாஷைகளை வெளிக்கொண்டு வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினோம். 2.25 லட்சம் வாக்குகளை நாங்கள் அதற்காக பெற்றிருக்கிறோம். அதனைப் போலவே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களினுடைய அதிகாரங்கள் அவர்களது கைகளில் போக வேண்டும். இன்று இருக்கக்கூடிய மாகாண சபைகளை தொடர்ச்சியாக வருஷக்கணக்காக அரசாங்கம் தாங்கள் கொண்டு நடத்த முடியாது. அதற்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடந்த சில மாதங்களாக அதற்கான விழிப்புணர்வு கருத்தரங்குகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செய்து வருகின்றது. யாழ்ப்பாணத்தில், வவுனியாவில், மன்னாரில், திருக்கோணமலையில் நாங்கள் இந்த கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அடுத்ததாக நான் நம்புகின்றேன் வருகிற மார்ச் 1ஆம் வாரம் அளவில் அது கிளிநொச்சியிலும் அவ்வாறான கூட்டம் நடைபெற இருக்கின்றது. ஆனால் இதை இப்படி இருக்கத்தக்கதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது பல்வேறுபட்ட உறுதிமொழிகளை தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்துத்தான் அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்கள், எங்களுக்கு வடக்கு கிழக்கில் இருந்தும் மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து, வன்னியிலிருந்து, திருகோணமலையிலிருந்து, மட்டக்களப்பிலிருந்து,
மக்கள் தங்களது கட்சிகளை சார்ந்தவர்களையும் தெரிவு செய்திருக்கிறார்கள். எவ்வாறு தெரிவு செய்தார்கள்? இந்த வந்த அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி அல்லது என்பிபி அரசாங்கம் கொடுத்த உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம். அந்த உறுதிமொழிகள் என்ன? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வந்தால் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் வந்து 1.5 வருஷங்கள் ஆகிற சூழ்நிலையில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டார்களா என்பது ஒரு கேள்வி. அவர்கள் சொன்னார்கள் பயங்கரவாத தடை சட்டம் அகற்றப்படும் என்று சொன்னார்கள். அகற்றப்படவில்லை என்பது மாத்திரமல்ல, அதற்கு பதிலீடாக அதிலும் விட மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் யோசிக்கிறார்கள். காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொன்னார்கள். 1.5 வருஷம் முடிந்துவிட்ட நிலையில் யாழ்ப்பாணத்திலோ வன்னியிலோ அல்லது ஏனைய இடங்களிலோ காணிகள் மீளவும் பிடிக்கப்படுகிறதே தவிர காணிகள் விடுவிக்கப்படுகிற நடவடிக்கைகள் எதுவும் நடந்ததாக இல்லை. ஒரு சில வீதிகள் விடுவிக்கப்பட்டனவே தவிர காணிகள் எதுவும் விடுவிக்கப்படவில்லை என்று சொன்ன சூழ்நிலை இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றி பேசவே தேவையில்லை. ஏனென்றால் அரசாங்கம் அதை பற்றி எந்த விதமான கரிசனையும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. அதே போல தமிழர் பிரதேசத்தில் அப்பொழுது பிரபாகரன் திருவண்ணாமலையில் இருந்து வந்த பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள், குச்சவெளியில் 28 புத்த கோயில்கள், ஒரு உறுப்பினர் கூட இல்லாத பிரதேச சபை, ஒரு சிங்கள உறுப்பினர் கூட இல்லாத பிரதேச சபையில் குச்சவெளியில் 28 புத்த கோயில்கள் கட்டப்பட்டன. முன்னர் ஆரம்பிக்கப்பட்டாலும் இந்த ஆட்சி காலத்திலும் அவை நடந்து கொண்டிருக்கின்றன. அவை எதுவும் இவர்களால் கட்டுப்படுத்தவில்லை. அதே போலத்தான் கிவிலோயா திட்டம். கிவிலோயா திட்டம் என்பது தமிழ் மக்களுக்கான திட்டம் அல்ல. ஏற்கனவே கொண்டு குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களை அங்கிருந்து விரட்டி அடித்து அவர்களுக்கு நீர் கொடுப்பதற்கான நீர்ப்பாசன திட்டத்தை உருவாக்குவதற்கான திட்டம். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மேய்ச்சல் தரை எவ்வளவு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கெல்லாம் எந்த விதமான தீர்வும் இல்லாமல் போகிறதை பார்க்கிற பொழுது இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகள், எங்களை தெரிவு செய்தால் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம் என்பதில் ஒரு விடயம் கூட இந்த அரசாங்கத்தினால் செய்யப்படவில்லை என்பதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் யாழ்ப்பாணம் வருகிற பொழுதோ வன்னிக்கு வருகிற பொழுதோ மட்டக்களப்புக்கு வருகிற பொழுதோ ஜனாதிபதியானவர் ஏதோ இந்த நாட்டை தமிழ் மக்களுக்கு எல்லாவற்றையுமே பெற்றுக் கொடுத்து விடுவார் என்று சொன்ன விதமான ஒரு மாயை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு வகையில் நான் சொல்ல வேண்டிய விடயம், இப்பொழுது இந்த மாகாண சபை தேர்தல்களை ஒத்திவைப்பது. இந்த மாகாண சபை தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கான சில காரணங்கள் இருக்கிறது. அது என்ன காரணங்கள்? ஒன்று, கொள்கை ரீதியாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அதிகார பகிர்வுகள் தேவையில்லை என்று நம்புகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடியது வெறுமனே பொருளாதார பிரச்சனைகள் மாத்திரம்தான். அந்த பொருளாதார பிரச்சனை என்பது நீக்கப்பட்டு விட்டால் இந்த நாட்டில் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துவிடும். இனப்பிரச்சனை என்று சொல்லி ஒன்று இல்லை என்பது ஒரு விடயம். ஆகவே இப்பொழுது தேர்தலை வைத்து மீண்டும் தமிழ் மக்களது கைகளில் அதிகாரங்களை கொடுக்க தேவையில்லை என்பது ஒரு விடயம். இரண்டாவதான ஒரு விடயம் என்னவென்றால், ஏற்கனவே அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் 23 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்னும் ஒரு தேர்தலுக்கு போய் நாங்கள் பலவற்றை இழந்து விடுவோம் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கலாம் என்பது இன்னும் ஒரு காரணம். ஆகவே அதற்காக இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், பாராளுமன்றத்தில் ஒரு தெரிவுக்குழுவை நியமித்து அந்த தெரிவுக்குழுவுடன் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன விதமான தேர்தலை வைப்பது, பழைய முறையிலான தேர்தலா, புதிய முறையிலா, புதிய முறையில் என்றால் அந்த தேர்தல் எப்படி என்ற ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 11 பேரோ 12 பேர் அங்கம் வகிக்கிறார்கள். அவர்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அந்த முடிவு இந்த வருஷம் வருமா அடுத்த வருஷம் வருமா என்பது ஒருத்தருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட நேரம் கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒரு முடிவுக்கு வராவிட்டால் அவர்கள் இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் அவர்களுக்கான கால அவகாசங்களை வழங்குவார்கள். அப்படி வழங்குவதனூடாக இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு என்பது காலத்தை விரயம் செய்யுமே தவிர அவர்கள் ஒரு முழுமையான முடிவுக்கு வர மாட்டார்கள். இன்னும் ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால், பழைய முறையின்படி தேர்தல் நடத்தப்பட்டால், அதாவது இந்த வருகிற மாசமோ என்னவோ இந்த சபை கூட இந்த தெரிவுக்குழு கூட இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த தெரிவுக்குழு கூடி உடனடியாக
கடந்த கால முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் ஒரு முடிவுக்கு வந்தால் இந்த தேர்தலை நடத்த முடியும். அப்படி அந்த முடிவுக்கு வராமல் இல்லை நாங்கள் ஒரு புதிய முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று பேச வழிகிட்டால் மீண்டும் எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டி ஏற்படும். அந்த எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றால் எல்லை நிர்ணயம் செய்வதற்கு 2-3 ஆண்டுகள் ஆகும். ஆகவே இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் வரையில் மாகாண சபை தேர்தல்கள் நடக்காமலே போய்விடலாம். ஆகவேதான் நாங்கள் எல்லோரும் மாகாண சபை தேர்தலை உடன் வைக்க வேண்டும் என உரத்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் இருக்கிறது. இல்லாவிட்டால் எங்களது கைகளில் ஆட்சி அதிகாரம் என்பது இருக்காது. இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? தேர்தலை வைக்காமலே இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் தங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜேவிபியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் ஒரு நிழல் அமைச்சர்களாக இந்த மாகாண சபைக்கு நியமிக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு மாகாண சபைக்கு நியமிக்கிறார்கள். பார்த்தீர்கள் என்று சொன்னால் கல்விக்கு ஒருவர், சுகாதாரத்துக்கு ஒருவர், அல்லது பெண்கள் விடயத்துக்கு ஒருவர், விவசாயத்துக்கு ஒருவர் என்ற உள்ளூராட்சி சபைக்கு ஒருவர் இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இவர்களை விட வடக்கு மாகாணத்தில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் ஓரங்கட்டிவிட்டு இவர்கள் யாரை கொண்டு வருகிறார்கள்? தங்களது கட்சியை சார்ந்தவர்களை அங்கு கொண்டு வந்து பொறுப்பாக நியமிப்பதனூடாக மாகாண மட்டத்தில் தங்கள கட்சியை வளர்ப்பதுதான் அடிப்படை நோக்கமே தவிர வேறு எதுவும் கிடையாது. இதே போலத்தான் ஏற்கனவே பேசிய பல பேர் பேசினார்கள். உள்ளூராட்சி சபைகளில் பிரஜாசக்தி என்ற பெயரில் ஒரு எல்லாருக்கும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வட்டார உறுப்பினர்கள் இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு வட்டாரத்திலும் பல்வேறுபட்ட உத்தியோகத்தர் இருக்கத்தக்கதாக ஆனா அவன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய ஒருவர் கூட ஜேவிபியினுடைய கட்சியில் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை கொண்டு வந்து பொறுப்பாக நியமிக்கப்படுகிறது. பிரஜாசக்தி என்ற பெயரில் நியமிக்கப்படுகிறது. ஆகவே இவர்கள் கீழ்மட்டத்தில் இருந்து தாங்கள் எப்படி கட்சியை வளர்ப்பது, தமிழ் மக்களினுடைய அபிவிருத்தி அல்ல, கீழ்மட்டத்தில் ஜேவிபி என்ற கட்சியை எவ்வாறு வடக்கு கிழக்கில் கொண்டு வருவது, அதனை வளர்ப்பது எவ்வாறு, அந்த வகையில் தான் திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. இவை தொடர்பாக இருந்தால் அதிகாரங்கள் எங்களது கைகளில் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் அனைத்தையும் இழந்து வடக்கு கிழக்கு என்பது ஜேவிபியினுடைய கையில் போகிற ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே நாங்கள் அரசியல் அநாதைகளாக்கப்படக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமக்கு சாதகமான ஒரு சூழல் வருகிற பொழுதுதான் அவர்கள் தேர்தலை பற்றி யோசிப்பார்கள். தமக்கு சாதகமான அந்த சூழல் வருவதற்கான அடி கட்டுமான வேலைகள் அனைத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். இதனை நாங்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அனைவரும் தயவு செய்து இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஜேவிபியோடு, அதாவது உள்ளூராட்சி சபைகளில் இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் அவர்களுக்கு பணிந்து போகலாம் அல்லது இணைந்து போகலாம், அவர்களுடன் சாதகமாக போகலாம். இவை எல்லாம் நீங்கள் யோசிப்பீர்களாக இருந்தால் நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசியல் அநாதைகளாக்கப்படுவதற்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கும். ஆகவே தயவு செய்து உள்ளூராட்சி உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த விடயங்களை மிக கவனமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கு இருப்பவர்களில் எவ்வளவு பேர் தவிசாளராக பதில் தவிசாளராக இருக்கிறீர்களோ பல பேர் போய்விட்டதாக கூட இருக்கக்கூடும். ஆனால் ஒரு கோரிக்கையை நான் இந்த பேராளர் மகாநாட்டில் எங்களது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். என்னவென்றால் ஒரு 3 முக்கியமான விடயங்கள். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பிரதேச சபைகளில் நீங்கள் தீர்மானங்களாக கொண்டு வர வேண்டிய முக்கிய விடயங்கள், அரசாங்கம் உடனடியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை ஒவ்வொரு சபையிலும் கொண்டு வருவதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பது ஒரு விடயம். இரண்டாவதாக, பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். பதில் பயங்கரவாத தடை சட்டம் என்பது வரக்கூடாது என்பதை உறுதியாக நாங்கள் அதனை எதிர்க்கிறோம் என்று சொன்ன இரண்டாவது தீர்மானம். மூன்றாவது, இந்த பிரஜாசக்தி என்பதை எந்த இடத்திலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடு, ஒரு சர்வாதிகாரமான செயற்பாடு. ஒரு கட்சி தன்னை நிலைநிறுத்துவதற்காக
அரசாங்கத்தினுடைய வளங்களை பாவிக்கிற ஒரு செயற்பாடு. அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் நீங்கள் சொல்ல முன்வர வேண்டும். இந்த மூன்று தீர்மானங்களும் நான் நம்புகின்றேன் ஒவ்வொரு பிரதேச சபையிலும் நீங்கள் அங்கு சிறுபான்மையாக இருக்கலாம், ஒருவர் 2 பேராக இருக்கலாம், இந்த தீர்மானத்தை கொண்டு போகிற பொழுது இதற்கு தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் அதனை எதிர்க்க முடியாது. ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் இவ்வாறான தீர்மானங்களை தனிநபர்களாக இருந்தால் கூட உங்கள் பிரதேச சபைகளில் முன்னெடுத்து இந்த தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். ஒரு புதிய அரசியல் சாசனம் கொண்டு வருவது ஒரு இலகுவான விடயம் அல்ல. ஒரு புதிய அரசியல் சாசனம் கொண்டு வரப்பட வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை தேவை, அது இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அது மக்கள் மத்தியில் ஒரு வாக்கெடுப்புக்கு விடப்படும், அதுக்கு பிற்பாடு. ஆனால் மக்கள் மத்தியில் வாக்கெடுப்புக்கு விடப்படுமாக இருந்தால் அது அதாவது காலம் செல்ல செல்ல ஆளும் தரப்புக்கு மக்களில் ஆதரவு குறைகிற பொழுது அப்பொழுது வரக்கூடிய ஒரு புதிய அரசியல் சாசனம் மக்களால் நிராகரிக்கப்படலாம். ஆகவே ஒரு புதிய அரசியல் யாப்பு காலம் கடந்து முன்வைக்கப்படுமாக இருந்தால் அது நிறைவேறும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இவர்கள் வருகிற பொழுது ஒரு உறுதிமொழி கொடுத்தார்கள். நாங்கள் என்ன ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சியல் சிஸ்டம், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை இல்லாதொழிப்போம் என்று கூறினார்கள். ஆனால் 1.5 வருஷத்திற்குள் அனுரகுமார திசநாயக்காவும் அதில் சுகம் கண்டு விட்டார். அதனை எவ்வாறு பாதிக்க முடியும், தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்கு அதனை எவ்வாறு பாதிக்க முடியும், தனது இனத்துக்கு அதனை எவ்வாறு பாதிக்க முடியும், தமிழ் மக்களுக்கு எதிராக அதனை எவ்வாறு பாதிக்க முடியும். ஆகவே இவர்கள் கூட இந்த 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 எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சியை, அது என்ன நிறைவேற்றி அதிகாரம் உள்ள ஜனாதிபதியை இவர்களும் இல்லாத ஒழிப்பார்களா என்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கிறது. இவர்கள் சொல்கிறார்கள் மாகாண சபையினுடைய 13ஆம் திருத்தத்தை புதிய அரசியல் சாசனத்தில் இல்லாத ஒழிப்போம் என்று கூறுகிறார்கள். இல்லாத ஒழிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு எண்ணத்தை கொண்டு வரப் போகிறார்கள் என்று இதுவரை அவர்கள் கூறவில்லை. அங்கு 13ஆம் திருத்தத்திற்கு மேலதிகமாக எதுவும் வருமா, அல்லது 13ஆவதே இல்லாமல் போய் உள்ளூராட்சி சபை போதுமானது, நீங்கள் குப்பை அள்ளி கொண்டிருக்கத்தான் லாயக்கானவர்கள் குப்பைகளை மாத்திரம் அள்ளி கொண்டிருங்கள் என்று சொல்ல போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம், உங்களுக்கு தெரியும் இவர்கள் என்ன செய்தார்கள். இந்த சுனாமி கட்டமைப்பு வந்த பொழுது அந்த கட்டமைப்பு வேண்டாம் என்று போராடியவர் அனுரகுமார திசநாயக்கா. உங்களுக்கு சந்திரிகாவினுடைய அரசாங்கத்தில் அன்றைக்கு இந்த சுனாமி கட்டமைப்பு வேண்டாம், விடுதலை புலிகளை இதில் இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறியவர். வடகிழக்கு பிரிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சென்று வடகிழக்கை பிரிப்பதில் முன்னிலை வைத்தவர்கள். இந்த இராணுவ ரீதியாக விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிங்கள இளைஞர்களை திரட்டி இராணுவத்துக்கு கொடுத்தவர்கள் தமிழ் மக்களுக்கு நியாயமாக நடப்பார்கள் என்று நாங்கள் யாரும் நம்பினால் அது முட்டாள்தனமானது. ஆகவேதான் நான் கூறுகின்றேன், அவ்வாறான ஒரு அரசாங்கத்துடன் தான் நாங்கள் இப்பொழுது டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கத்துடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். கடந்த காலத்தில் பிரேமதாசா ஒரு மங்களமுனிசிங்க தெரிவுக்குழுவை உருவாக்கினார். உங்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர் திசை விசாரண கமிஷனை உருவாக்கினார். சந்திரிகா பண்டாரநாயக்கா 3 தீர்வு திட்டங்கள் கொண்டு வந்தார். எல்லாம் வந்தாலும் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ரணில் மைத்திரி ஆட்சியிலும் கூட ஒரு தீர்வு திட்டம் வந்தது. இப்பொழுது புதிதாக ஒரு அரசியல் சாசனம், புதிதாக ஒரு தீர்வு திட்டத்தை பற்றி பேசப்படுகிறது. எமது கைவசம் நிறைய தீர்வு திட்டங்கள் இருக்கிறது. ஆகவே தீர்வு ஒன்றும் எல்லா ஜனாதிபதிகளும் தீர்வு திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் கேட்கக்கூடிய விடயம் எல்லாம் தமிழ் மக்கள் தமது பிரதேசத்தில் தம்மை தாமே ஆளக்கூடிய ஒரு சுயாட்சி முறையை கொண்டு வருவது. அந்த சுயாட்சி முறை என்பது ஒரு சமஸ்தி அரசியல் அமைப்புக்குள் தான் அது சாத்தியமானது. இல்லாவிட்டால் நீங்கள் கொடுக்கிற அதிகாரங்களை ஒரு கையால் கொடுத்து ஒரு கையால் பறித்து விடுவீர்கள். 13ஆம் திருத்தத்தில் பல விடயங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவேதான் நாங்கள் அவ்வாறான ஒரு தீர்வு திட்டம் வேணும் என்று கேட்கிறோம். என்னும் சொல்வதாக இருந்தால் விடுதலை புலிகள் ஒரு உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்தில் ஒஸ்லோ டிக்ளரேஷன் ஒன்று கொண்டு வரப்பட்டது. நோர்வேயினுடைய தலைநகரத்தில் ஒஸ்லோவில் பாலசிங்கம் அவர்களும் பேராசிரியர் பீரிஸ் அவர்களும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். இலங்கைக்கு சமஷ்டியை பற்றி பேசுவதற்கு, உள்ளக சுயநிர்ணயை பற்றி பேசுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். ஆகவே
அவ்வாறான ஒரு விடயமும் இருக்கிறது என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி முடிக்கின்றேன். ஒன்று, நாங்கள் எங்கள் மத்தியில் இவ்வளவு தூரம் நாங்கள் அரசியல் மயப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே சொன்னார்கள், யுத்த காலத்தில் 1 வயசு 2 வயசு 5 வயசாக இருந்தவர்களுக்கு இந்த நாட்டில் யுத்தம் நடந்த விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இன்று இதில் இருக்கக்கூடிய பலருக்கு தந்தை செல்வாவை பற்றி எத்தனை பேருக்கு என்னென்ன விஷயம் விளங்கும், அல்லது அமிர்தலிங்கத்தை பற்றி, ஏன்னா இவர்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்த அரசியல் தலைவர்கள். இன்னும் ஒரு 5-10 வருஷம் போனால் யார் பிரபாகரன் என்று கேட்பார்கள். ஆகவே இந்த எங்களுடைய இளைஞர்களுக்கு, எங்களுடைய யுவதிகளுக்கு நாங்கள் அவர்களை அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கு. நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இவற்றை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடியவர்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், உங்கள் மாவட்ட மட்டத்தில் இருக்கக்கூடிய எமது அங்கத்தவர்கள், பிரதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் இந்த விடயங்களை செய்ய வேண்டும். ஆகவே உங்களுக்கு வேலைகள் இல்லை என்று சொல்லி இல்லை, உங்களுக்கு பல வேலைகள் இருக்கின்றன. பல்வேறுபட்ட கிராம மட்ட பணிகளுக்கூடாகத்தான் நீங்கள் மக்களை திரட்ட முடியும். கிராமத்தில் கோயில் இருக்கலாம், கிராமத்தில் மயானங்கள் இருக்கலாம், கிராமத்தில் பாடசாலைகள் இருக்கலாம், கிராமத்தில் முன்பள்ளிகள் இருக்கலாம். இவை அனைத்திலும் உங்கள் பங்களிப்பு என்ன? இந்த பிரதேசங்களை புனிதமாக வைத்திருப்பதற்கு, வளமாக வைத்திருப்பதற்கு, செழிப்பாக வைத்திருப்பதற்கு எங்களது பங்களிப்பு என்ன? இவற்றை நீங்கள் கையில் எடுக்கிற பொழுது நிச்சயமாக மக்கள் அனைவரையும் நாங்கள் கொண்டு சொல்வோம். ஒன்றை நான் மிக மிக தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு கட்சியினுடைய பணி என்னவென்றால், கட்சி அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். அதிகாரத்தை கையில் எடுத்தால்தான் தனது மக்களுக்கு தான் விரும்பிய சேவையை செய்ய முடியும். அதிகாரம் இல்லாமல் யாரும் யாருக்கும் எந்த சேவைகளையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அதிகாரம் என்பது, இன்றைக்கு எங்களுக்கு அதிகாரம் என்பது மாகாண சபை தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அதிகாரம். நாளைக்கு இதிலும் விட கூடுதலாக ஏதாவது வந்தால் அப்பொழுது அதனை பார்க்கலாம். இப்பொழுது இந்த மாகாண சபை அதிகாரங்கள் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எடுத்து எமது அபிவிருத்திகளை நாங்கள் பார்ப்பது, எமது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, எமது கல்வியை நாங்கள் முன்கொண்டு செல்வது போன்ற பல விடயங்களை எங்களால் செய்ய முடியும். ஆகவே இவற்றை வைக்கும்படி ஒரு மிக பெருமளவில் அரசாங்கத்திற்கு அழுத்தம் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றால், அது வருவனே 10 பேர் ரோட்டில் நின்று போட் பிடிச்சா மாத்திரம் காணாது. பல்லாயிரக்கணக்கான நாங்கள் அணிதிரள வேண்டும். அதனை எல்லோரும் யோசித்து முன்னெடுக்க வேண்டும். குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் கட்சிகள் மேல் வைத்தால் போதாது. நீங்க என்ன செய்கிறீர்கள், என்னத்தை பிடுங்கினீங்கள் என்று கேட்டால் மாத்திரம் போதாது. நீங்கள் அதனுடன் இணைந்து பயணிக்க வேண்டும். இன்று 5 கட்சிகள் 3 வருஷங்களாக இணைந்து செல்கின்றன என்றால் அவர்களை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்களுக்குத்தான் இருக்கிறதே தவிர, இல்லை என்று சொன்னால் மனநோயாளிகளை பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்புகின்ற மக்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் முன்னோக்கி செல்ல முடியாது. ஆகவே அந்த வகையில் பொதுமக்களுக்கும் ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. ஒருமித்து போபவர்களை, ஒருமித்து செல்லக்கூடியவர்களை நீங்கள் அங்கீகரித்து அவர்களை ஊக்குவித்து நீங்களும் அவர்களுடன் இணைந்து முன்னேறி செல்ல வேண்டும். இந்த முதலாவது பேராளன் மகாநாடு என்பது மிக வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. எமது அரசியல் பயணம் என்பது இன்னும் நீண்ட தூரம் போக வேண்டியது. நாங்கள் இணைந்து இன்னும் ஏனையோரையும் இணைத்து நாங்கள் முன்னேறி செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.